ஹாய்! நான் இன்னைக்கு எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில கிருத்தனியா வேகமாவே எந்திரிச்சுட்டாங்க. அவங்க தாத்தா வச்சிருக்காங்க. எனக்கு எங்க வீட்ல ரொம்ப பிடிச்சது வந்து காலையில எந்திரிச்சோனேயும் திருப்பரம்ன்ற மலை ரொம்ப அழகா தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா காலையில அரிசி போடுவாங்க மயிலுக்கு. அது வந்து வெயிட் பண்ணி நின்று சாப்பிட்டு போகும். அதெல்லாம் நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் காலைல. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு நாங்க எங்க அப்பாவோட குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வைக்க போறோம். ஸோ வந்து எல்லாரும் ஒரு ஒருத்தரா ரெடி ஆயிட்டுருந்தோம். அம்மா வந்து அங்க போய் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கு நான் வந்து கிருத்தனியா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நானும் ரெடி ஆயிட்டேன். எனக்கு இங்கே கோயிலுக்கு போகணுன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஜாலியாயிரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு கிருத்தனியா பிறந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆயிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் கிருத்தனியா வரா. ஸோ ரொம்ப ஒரு மாரி புதுசா இருந்தது. போயிட்டு நாங்க இன்னைக்கு போகிற வழியிலேயே வந்து செக்கானூர் நீர்லேயே வந்து மாலை, பூ, பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டோம். இந்த கோயிலுக்கு போகிற வழி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். வீட்லேருந்து கிளம்பும்போதே 8:45 மணி ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு ரீச் ஆகுறதுக்கு 10:45 ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் போன உடனே வந்து எல்லோரும் ஒரு ஒரு வேலையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா, சித்தி, தங்கச்சிங்க எல்லாம் வந்து கோயிலை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பத்தா வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் செட் பண்ணிகிட்ருந்தாங்க. நான் வந்து கிருத்தனியாவை வச்சுக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருந்தனால நான் அவளோடவே இருந்தேன். எங்க கோயில் வந்து கரெக்டா எங்கே இருக்குன்னா, உசிலம்பட்டி தாண்டி ஒரு 10 மினிட்ஸில் புதுப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க சாமி பேர் வந்துட்டு கரைமுருகன். கோயிலுக்கு வந்தோடனே கிருத்தன்யாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் அவளுக்கு வீட்டிலேருந்தே நான் பார்ட் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். அவளுக்கு பிடிச்சது தான். அதை வந்து அவளுக்கு ஊட்டிட்டு, அப்புறம் அம்மா வந்து கொஞ்சோண்டு புளியோதரை, தயிர் சாதம், அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் என் தங்கச்சி வர வழியில் வடை வாங்கிட்டு வந்திருந்தா. எல்லாத்தையும் வச்சு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு. சாப்பிட்டுட்டு எல்லோரும் பேசிகிட்ருந்தோம், விளையாண்டுட்ருந்தோம். அப்புறம் வந்து என் தங்கச்சியோட பையன் தன்விக்கு பயங்கர சேட்டை பண்ணுறான். அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ளே வந்து இதான் என்னோடய ஃப்யூச்சர்னே சொல்லும். பிகாஸ் அவன் வந்து எப்படி என் தங்கச்சியை ஓட விடுறான்னு இங்கேருந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டுக்கு தான் ஓடுறான். எங்கள் கோயில் அப்படியே மெயின் ரோட் மேலே தான் இருக்கும். ரோட்டுக்கே ஓடுறான். அவனை பிடிக்கிறதே ஒரு வேலையாக இருந்தது. போகக்கூடாதுன்னு சொன்னால் நான் உடனே டக்குன்னு படுத்துட்டு ஒரே அழிச்சாட்டியும். ஸோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி கிருத்தனியாவும் நடக்க ஆரம்பிச்சிட்டானா இப்படி தானே ஆகும் நமக்கு அப்படின்னு ஒரு பீதியிலே இருந்துச்சு எங்களுக்கும். ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அவனை சமாளிக்கவே முடியல அவளால். அப்புறம் அங்கே பொங்கல் பொங்கிடுச்சு. அரிசி போட்டாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப அரிசி போட்டேன்னா கொஞ்சம் நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கிருத்தனியாவுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு. அவளுக்கு தொட்டி கட்டியிருந்தோம் நாங்கள். ஆனால் அங்கே தொட்டியில் போட்ட உடனே ஒரே அழுகை. என்கிட்டயே இருக்கணும்னு ரொம்ப அழுதுட்டு இருந்தா. யார்கிட்டையுமே போக மாட்டேன்னு. அவங்க டேடியெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அவளுக்கு தூங்குறதுல விருப்பம் இல்லை. அதனால் சரி நாங்களும் போடலை. எங்கள் கோயில் முன்னாடி நிறைய புளிய மரம் இருக்கும். இப்போது கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா வந்து பாதியை வெட்டிட்டாங்க. வெட்டி இங்கே மஹால் கட்டுறோன்னு நிறைய இதை வெட்டிட்டாங்க. 4 மரம் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடம் அவ்வளோ ஏசி போட்ட மாதிரி குளுன்னு இருந்தது. அங்கேயே உட்காந்துருந்தோம் ரொம்ப நேரம். அப்புறம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தோம். சாமி பார்த்துட்டு அங்கே வந்து எல்லா சாமிக்கும் தழுவு போட்டு பொங்கல் வச்சு, பூ வச்சு, சந்தன பொட்டெல்லாம் வச்சு, மாலையெல்லாம் போட்டு, விளக்கெலாம் ஏற்றி எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போயிட்டு தீபம் காட்டினாங்க. எல்லாம் பண்ணி சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்து பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டோம். வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் உடைச்சி எல்லாமே எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துருந்துட்டு கிருத்தனியாவுக்கு ஆனால் தூக்கம் எப்போயோ வந்துடுச்சு. ஆனால் அவள் கண்ணை பாருங்கள், தூங்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தா. தொட்டியில் போடவே முடியல. அவளை தொட்டியில் போட்டதுக்கு ஒரே அழுகை. தொட்டி கட்டினோம், அவளை தூங்கவே இல்லை. ஆனால் அவள் அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சு எல்லோரும் சாப்பிட்டு வெளியேறினோன்னே அப்படியே எல்லோரும் கிளம்பியாச்சு. மார்கழி பொங்கல் வச்சோம், சாமி கும்பிட்டோம், கிளம்பிட்டோம். அப்புறம் கடைசியாக கிளம்பும்போது செதறு தேங்காய் விட்டுட்டு அதோடு அவ்வளோதான். அப்படியே கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே சின்ன பிள்ளையிலேருந்தே எங்களுக்கு எங்கள் கோயில் போகணுன்னா எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போயும். மன நிறைவாக சாமி கும்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பேசிகிட்டே உட்காந்துருந்தோம். அப்புறம் கோயிலேருந்து ஒரு 1:15 மேலே கிளம்பிட்டு அப்படியே வந்து 2:30க்கெலாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.